இன்ஸ்பெக்டர் போலீஸ் லத்தியை எடுத்து தீபக்கை அடிக்க தொடங்கினார். அப்போது பின்னாலிருந்து ஒரு கடுமையான குரல் கேட்டது. இன்ஸ்பெக்டர் மாதவன்! இன்ஸ்பெக்டர் திரும்பி பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். சிட்டி கமிஷனர் அங்கே நின்று கொண்டிருந்தார். உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் யூனிஃபார்மையும் வேலையும் உனக்கு இழக்கணும்னு ஆசையா? சார், இவன் ஒரு திருடன் சார். சார், மன்னிச்சிருங்க சார். இந்த இன்ஸ்பெக்டரால நான் வெக்கப்படுறேன் சார். இங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், இவன் ஒரு சாதாரண வீட்டோட மருமக. இந்த திருடனோட ஒய்ஃப் தான் அவனை சும்மா விட வேணான்னு என்கிட்ட சொன்னாங்க. திருடனா? How dare you to say that? அவர் நினைச்சார்னா இந்த ஷோரூமை விட 10 பெரிய கடையை வாங்கிட முடியும். இத பாரு. கமிஷனர் தன் போனில் ஒரு மெசேஜை இன்ஸ்பெக்டரிடம் காட்டினார். இன்ஸ்பெக்டரின் முகம் வெளிரியது. அவர் தீபக்கின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிச்சிடுங்க சார். நான் உங்களை உங்க இடத்துல விட்டுறவா? என் அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கோ. என் ஒய்ஃபுக்கு கூட தெரியக்கூடாது. சரிங்க சார். இதை சொல்லிவிட்டு தீபக் அங்கிருந்து கிளம்பினான். உண்மை என்ன? ஏன் கமிஷனர் அவனை சார் என்று கெஞ்சினார்? அவனிடமிருந்து உத்தரவுகளை பெற்றார். ஒரு ரகசியம் உள்ளது, அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.